எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களா வந்து என்னன்னா, மாணவர்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் காலேஜஸும் சொல்லி, இந்த காலேஜ்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த தருணத்துல வந்து கண்டிப்பா ஒவ்வொரு காலேஜ்லயும் என்ன மாதிரியான கட் ஆஃப் இருந்துச்சு லாஸ்ட் இயர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இனி வந்து குறைஞ்சது நமக்கு ஒரு 3 மாசம் கேப் தான் இருக்கு. அதுவும் வந்து பிப்ரவரி வந்துருச்சு. ஸோ மார்ச், ஏப்ரல் 2 மாசம் தான் கணக்கிலே இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்போ இப்போ நம்ம கரெக்டாக தெளிவாக பிளான் பண்ணி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னா சக்ஸஸை வந்து ஹீல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டார்கெட் தெரிஞ்சா தான் நம்ம அதை நோக்கி என்ன செய்யணும்னா பயணிக்க முடியும். இல்லைன்னா பயணிக்க முடியாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இவ்வளவு மார்க் நான் எடுப்பேன் அப்படின்றது. ஸோ அப்ப எவ்வளவு மார்க்கை நான் கடக்கணும் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சில காலேஜ்கள்ல வந்து என்னன்னா எவ்வளவு கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஷீட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷீட் வந்து என்னன்னா கடந்த ஜூலை, அதாவது 2018 ஜூலை 10ஆம் தேதி வந்து என்னன்னா நம்முடைய கவர்மெண்ட் டிஎன், அதாவது நம்ம டிஎன் கவர்மெண்ட் வந்து நடத்துற கவுன்சிலிங் அப்போ ரிலீஸ் பண்ண கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு 9 காலேஜஸ் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் எதெல்லாம் பேலன்ஸாக நான் விட்டணும் அந்த காலேஜஸ் நான் உங்களுக்கு பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுக்கும்போது, ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம டேப் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்னா ஒன்லி ஐ ஆம் டேக்கிங் ஓசி. ஓகேங்களா? ஸோ ஓசி கேண்டிடேட் மட்டும் நான் என்ன செய்யறேன்னா எடுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஓசி கேண்டிடேட் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ ஓசி கேண்டிடேட் சொல்லும்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய, அதாவது மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 644. ஓகே. மினிமம் ஸ்கோர் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மினிமம் ஸ்கோர் நான் சொல்றேன்ல, ஸோ இந்த மினிமம் ஸ்கோர்னு சொல்லும்போது இந்த நான் கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்கிறத மறந்துருங்க. ஏன்னா அந்த கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்கிறது வந்து என்னன்னா எய்தர் பிசிக்கலி டிசேபிள் கேண்டிடேட்டா இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி மார்க் வந்து என்னன்னா 549. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னா இதோட கட் ஆஃப், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ஓசி கேண்டிடேட்க்கு வந்து என்னன்னா கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 549. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க், ஒரு 10 மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுடைய டார்கெட் வந்து என்னன்னா குறைஞ்சது நீங்க வந்து 600 அப்படின்னு டார்கெட் பண்ணாதான் உங்களால மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுக்க முடியும் ஓசி கேண்டிடேட். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டிடேட் பார்ப்போம். பிசி கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகே. ஸோ இப்போ பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 656. ஓகேங்களா? ஸோ ஓசியோட அதிகமாகவே தான் இருந்திருக்கு. ஓகே. லீஸ்ட் ஸ்கோர் பார்ப்போம். ஏன்னா லீஸ்ட் ஸ்கோர் தான் நம்மளுடைய கட் ஆஃப் ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் ஸ்கோர் சொல்லும்போது 507. ஓகேங்களா? ஸோ 507 மார்க் லாஸ்ட் இயர் எடுத்தவங்க தான் என்னன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு பிசி கேண்டிடேட்ஸ் வந்து என்னன்னா உள்ள போயிருக்காங்க. ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து இந்த வருஷம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு 540க்கு மேல எடுத்தா தான் நீங்க வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போக முடியும். ஏன் நான் ஒரு 20 மார்க் 30 மார்க் எக்ஸஸா சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கேண்டிடேட் உங்களுக்கு காம்படிஷன்ல இருப்பாங்க, இந்த வருஷம் கேண்டிடேட் காம்படிஷன்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர்ஸ் வந்துருச்சு, மெட்டீரியல்ஸ் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து போட்டின்றது வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. போட்டிகளை தவிர்த்து கொஸ்டின் கேட்கறது ஒரு இது இருக்குல்ல ஆக்சுவலா. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பிசிக்ஸ்ல வந்து கொஞ்சம் டஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அது மாதிரியான சூழ்நிலைகளும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க மைண்ட்ல நல்லா நிலைநிறுத்திக்கங்க. பிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு வந்து 507 இஸ் அ கட் ஆஃப் லாஸ்ட் இயர். ஓகேவா? அப்போ நீங்களே பிளான் பண்ணிக்கங்க என்ன உங்களுடைய டார்கெட் வந்து நீங்க என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசிஎம். ஸோ பிசிஎம் பொறுத்தளவு வந்து என்னன்னா எப்பவுமே கொஞ்சம் ஹையஸ்டா எய்ம் பண்ணா நல்லது. ஏன்னா வந்து பிசிஎம்ல வந்து உங்களுக்கு 3% தான் அலோகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் மாநில கோட்டா மட்டும் தான் பத்தி பேசுறேன், ஆல் இந்தியா கோட்டா பத்தி பேசல. ஓகேங்களா? ஸோ அப்போ மாநில கோட்டால வந்து 3% நெருக்கி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸும் அதிகமா இருப்பாங்க, காம்படிஷனும் அதிகமா இருக்கும். பிசிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப அதிகம், நல்லா பயங்கரமா மார்க் எடுத்தா மட்டும்தான் பெரிய பெரிய காலேஜ்களுக்கு உங்களால நுழைய முடியும். ஓகே. இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து எவ்வளவு மார்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லீஸ்ட் மார்க் வந்து 450. ஓகேங்களா? ஸோ 450 தான் லாஸ்ட் இயர் கட் ஆஃபா இருந்திருக்கு. ஹையஸ்ட் மார்க் வந்து என்னன்னா 583. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா பிசிஎம் கேட்டகரிக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா
எம்பிசி. ஓகே, ஸோ இப்போ எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 598. ஓகேங்களா, ஸோ 598ன்றது மேக்ஸிமம். ஸோ லீஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 461. ஓகேங்களா, ஸோ 461 மார்க் எடுத்தால் மட்டும்தான் போன வருஷம் வந்து என்னன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து அவங்களுக்கு எளிதாக சீட் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் எய்தர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ அல்லது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ அல்லது வந்து என்னன்னா பிசிக்கலி டிசேபிள்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 461 வந்து எம்பிசி ஆர் டிஎன்சிக்கு வந்து என்னன்னா இதுதான் கட் ஆஃப் மார்க் ஃபார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேட்டகரி பார்ப்போம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து என்னன்னா எஸ்சி. ஓகே, ஸோ இப்போ எஸ்சின்னு சொல்லி பார்க்கும்போது லீஸ்ட் ஸ்கோர் வந்து எத்தனைன்னா 405. பாத்துங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 405 மார்க் எடுத்தாதான் போன வருஷம் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்க பிளான் பண்ணிக்கோங்க எவ்வளவு மார்க் நீங்க அச்சீவ் பண்ண சொல்லிட்டு. சிலர் சொல்லுவாங்க எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 300 மார்க் 320 மார்க் எடுத்துட்டாலே அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனா போன வருஷம் அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா போச்சு. ஏன்னா வந்து எஸ்சி கேண்டிடேட்டுமே ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நீங்க மனசுல நிலைநிறுத்திக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா நம்ம கம்மியான மார்க் எடுத்தா உள்ள போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இதை வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா ட்ராப் பண்ணிருங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் நல்லா படிச்சா மட்டும்தான் உங்களுக்கும் அந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து 405ன்றது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் ஃபார் எஸ்சி கேண்டிடேட். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேட்டகரி பார்ப்போம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து என்னன்னா எஸ்சிஏ. ஓகேங்களா, ஸோ எஸ்சிஏ சொல்லும்போது 345, அதாவது 345 மார்க் வந்து என்னன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் கட் ஆஃபா இருந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து என்னன்னா எஸ்டி. ஸோ எஸ்டியை பொறுத்தல வந்து 308. ஓகேங்களா, 308. ஸோ எஸ்டியை பொறுத்தல வந்து என்னன்னா உங்களுக்கும் வந்து இடஒதுக்கீடுன்றது வந்து குறைவான அளவில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா கம்மியான ஆட்கள் வர்றதுனால உங்களுடைய மார்க் விகிதம் வந்து மேபி 300 அந்த ரேஞ்சில் தான் அதிகமாகவே ட்ராவல் ஆகும். 300ல இருந்து 350 360 ஸோ அந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் இயர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 308ன்றது வந்து உங்களுடைய கட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ ஏன் இப்போ நான் வந்து உங்களுக்கு இது மாதிரியான விவரங்கள் நான் சொல்றேன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ எதை நீங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க நகருங்க. அப்படி நகர்ந்தா மட்டும்தான் உங்களால சக்சஸ் லீட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோல வந்து கன்சிக்யூட்டிவா அடுத்தடுத்த காலேஜ் ஸ்டான்லி காலேஜில் எப்படி இருக்கு, மதுரை மெடிக்கல் காலேஜில் எப்படி இருக்கு, ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா வரிசையா பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்குள்ள பிளேஸ் பண்ணுங்க. நன்றி.